பஞ்சாப் மாநிலம் நாபாவில் மத்திய சிறைக்குள் நுழைந்த தீவிரவாதிகள் காலிஸ்தான் விடுதலை முன்னணி இயக்கத்தைச் சேர்ந்த 6 கைதிகளை துப்பாக்கி முனையில் மீட்டுச் சென்றுள்ளனர். இந்த சம்பவம் நாடு முழுவதும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ள நிலையில் தமிழக சிறைகளின் பாதுகாப்பு எந்த அளவிற்கு உள்ளது என்பது குறித்து அலசுகிறது இந்த செய்தி தொகுப்பு. தமிழகத்தில் புழல், கடலூர், சேலம், கோவை, வேலூர், திருச்சி, மதுரை, புதுக்கோட்டை, பாளையங்கோட்டை என 9 மத்திய சிறைகளும், பெண்களுக்கான தனி சிறைகள் 3, மாவட்ட சிறைகள் 9, கிளை சிறைகள் 95, திறந்தவெளி சிறைகள் 3 என மொத்தம் 136 சிறைகள் செயல்பட்டு வருகின்றன. இந்த சிறைகளில் 22,101 பேர் தங்கும் வசதிகள் செய்யப்பட்டுள்ளன. ஆனால் கைதிகளின் எண்ணிக்கைக்கு ஏற்ப சிறைகளில் கண்காணிப்பாளர் தொடங்கி காவலர்கள் வரை ஆள் பற்றாக்குறை இருந்து வருவதாக கூறப்படுகிறது. சராசரியாக 25 கைதிகளுக்கு ஒரு காவலர் பணியில் இருக்க வேண்டும். ஆனால் தற்பொழுது 100 கைதிகளுக்கு ஒரு காவலரே உள்ளதாக கூறப்படுகிறது. 3589 சிறை காவலர் பணியிடங்களில் தற்பொழுது வெறும் 1964 பேர் மட்டுமே பணியில் உள்ளதாகவும் 1625க்கும் மேற்பட்ட காலி பணியிடங்கள் இன்னும் நிரப்பப்படாமல் உள்ளதாகவும் கூறப்படுகிறது. தமிழகத்தை பொறுத்தவரை சிறை காவலர் பணியிடங்கள் 50% காலியாக இருக்கின்றன. அதாவது ஒரு சிறைச்சாலையில் 80 பேர் இருக்க வேண்டும் என்று சொன்னால் அங்கே 30 பேர் கூட இல்லாத ஒரு சூழல் இருக்கின்றது. சிறைகளில் இருந்து கைதிகள் தப்பித்த வரலாறு தமிழகத்திற்கும் உண்டு என்ற வரலாற்றை மறந்துவிடக்கூடாது. பஞ்சாப் மாநிலத்தில் தீவிரவாதிகள் கைவரிசையை ஒரு பாடமாக எடுத்துக்கொண்டு தமிழக சிறைகளில் பாதுகாப்பை பலப்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கை எழுகிறது. அனைத்து சிறைகளுக்கும் அனைத்து பணியிடங்களையும் உடனடியாக நிரப்புவதுடன் நவீன ஆயுத பயிற்சியும் கொடுப்பதன் மூலம்தான் இந்த பஞ்சாப் ஸ்டைலில் தமிழகத்தில் எந்த தாக்குதலும் நடைபெறாமல் சிறை பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்படும். ஆனால் மற்ற மாநிலங்களைப் போல் தமிழக சிறைகளில் வெளியாட்கள் அவ்வளவு எளிதில் நுழைந்துவிட முடியாத அளவிற்கு மின்சார வேலிகளுடன் கூடிய உயர் மதில் சுவர்கள் எழுப்பி பாதுகாக்கப்பட்டு வருவதாக சிறைத்துறையில் பணியாற்றிய அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இப்போ இருக்கின்ற பாதுகாப்பு நடவடிக்கைகளே போதுமானது. எந்தவித திடீர் தாக்குதலையும் எதிர்கொள்கிற அளவுக்கு நம்ம தயார் நிலையிலேயே எப்பவுமே இருந்து கொண்டு இருக்கிறோம். அதனால் இங்கே அது போன்ற தாக்குதல் நடத்தி தப்பி சென்று விட முடியாது, அவ்வளோ ஈஸியாக போக முடியாது. தமிழக சிறைகள் பாதுகாப்பானவை என்பதை தாண்டி பஞ்சாப் மாநில நாபா சிறை சம்பவத்தை பாடமாக எடுத்துக்கொண்டு எந்த சூழலையும் எதிர்கொள்ளும் வல்லமையுடன் சிறைத்துறை செயல்பட வேண்டும் என்பதே அனைவரின் எதிர்பார்ப்பாகும். தந்தி டிவி செய்திகளுக்காக பா. எழிலரசன்.